வெல்கம் டு ராம் ஸ்கூப். ஓகேங்களா? இப்போது விஜய் தம்பி விஜய் தன்னை ஒரு தூய சக்தி ஓகேங்களா, தீய சக்தி திமுக, இவர் தூய சக்தி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டார் இல்லையா? எனக்கு ரெண்டு டவுட்டு. ஓகேங்களா? ஒன்று ஆட்சி பொறுப்பேற்ற உடனேவும் அமமுக எம்எல்ஏ இவங்க பக்கம் எடுக்க பார்த்தாங்க, விலைக்கு வாங்க பார்த்தாங்க, பல சர்ச்சைகள் ஓடிட்டு இருந்தது. அது போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, அது சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. ரைட்டு. அப்புறம் எல்லாருக்கும் வணக்கம் வச்சார். பழனிசாமி அண்ணன் 1000 தான் இருந்தாலும் அவர் ஒரு மூத்தவர், அவர் 1000 நம்ம விமர்சனம் இருக்கலாம். ஓகேங்களா? அவர் வணக்கம் வைக்கும் போது வணக்கம் கூட வைக்காமல் இருந்தார். சரி, எல்லாரையும் பார்த்தாரு, அவரை போய் பார்க்கல. ஓகே. ஆனால் அங்கேருந்து பிரிஞ்சு வந்த ரெபல்ஸு சிவி சண்முகமன் டீமை பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ சிவி அதிமுக உடைச்சது, அமமுக எம்எல்ஏ இந்த பக்கம் இழுக்க முயற்சி பண்ணதெல்லாம் என்ன தூய சக்தி வேலை மாதிரி தெரியலையே. அப்புறம் இதில் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இப்படி நினச்சி பாருங்களேன், ஒருவேளை திமுக 108 இடங்களை வாங்கி டிவிக்கு வாங்கின மாதிரி வாங்கிருந்து வச்சுக்கோங்களேன், திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ, ராஜதந்திரங்கள், ட்ரிக்ஸு, சாதுரியங்களை பண்ணுமோ, அதே தான் இன்றைக்கி டிவிக்கேவும் பண்ணுது. அது விஜய் நேரடியாக பண்ணுறாரா, இல்லை ஆதவர்ஜனா பண்ணுறாரா, இல்லை விஜய் தான் பாட்ட மன்மோகன் சிங் மாதிரி நான் அமைதியாக இருக்கிறோம்ப்பா சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்குது, கட்சியை காப்பாற்றுறதுக்கும் ஆட்சியை காப்பாற்றுறதுக்கும் நம்ம மிஸ்டர் இப்போ அமைச்சர் மிஸ்டர் ஆதவர்ஜனா பண்ணுறாரா? அப்படி அவர் பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம தான் கெட்ட பேர் நமக்கு தானே வரும். அப்போ எப்படி நீங்கள் தூய சக்தி உங்களை சொல்லுவீங்க? எனக்கு புரியலை. அப்புறம் தம்பி உதய் திடீர்னு சட்டசபையில் சனாதன தர்மத்தை பற்றி பேசினார். பேசத்தான் செய்வார். ஆமாம், தம்பி விஜய் நீங்கள் என்ன பண்ணீங்க? எலெக்ஷன்லாம் முடித்த உடனே மாஜி முதலமைச்சரை பார்த்தீங்க. ஓகே, ரைட்டு, புரியுது. ஓகேங்களா? நீங்கள் போயிட்டு திராவிட கழகம் ஐயா கி வீரமணி, அதுதான் திமுகவுடைய பேஸு, அடிநாதமே, அவரை போய் பார்க்குறீங்க. அண்ணன் வைகோவை பார்க்குறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் திமுகவுடைய எல்லா பாலிசி, அவங்க 1000 ரூபா, நீங்கள் 2500 ரூபா, நிறைய விஷயங்கள் திமுக சிஸ்டத்தையே நீங்கள் காப்பிடுத்திருக்கிறீங்க. அப்போ எல்லாமே திமுக பண்ணும்போது, அஸ்திவாரம் திராவிட கழகத்தையே கை வைக்கும் போது நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க? நான் தான் நரேந்திர மோடிக்கு எதிரான ஆள், ஐ ஆம் த ரியல் ஆன்டி பிஜேபி பர்சன். அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காணாக்குறைக்கு காங்கிரஸ் வேறு கூட வச்சுருக்கிறீங்க. ஸோ அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ராகுல் காந்தியோட நான் தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நரேந்திர மோடி எடுத்து போட்டி போடுவேன். ஸோ ஐ ஆம் த ட்ரூ அப்பனன்ட் ஃபார் பிஜேபி அப்படி நீங்கள் காமிச்சிக்கிட்டீங்க. அப்புறம் திமுக என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க? வியாபாரத்துக்கு, அவங்களோட அரசியலுக்கு அடிநாதமே பாஜக எதிர்ப்பு தான். இதை வச்சு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர், இன்னும் முதலமைச்சர்னே வருது, முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. திமுக பேஸே அதான். அந்த பேஸையை கொண்டு போயிட்டீங்கன்னாக்கா நாங்கள் எதை வச்சு கட்சி நடத்துறது? பார்த்தாரு, போடுறா சனாதனம்னு ஒரு குண்டை போட்டார். அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது, வேற விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்போ போட்டி நடக்குதுனாக்க மோடி எதிர்ப்பாளரை யார் காட்டிக்கிறது? ஓகேங்களா? சத்தியமாக திமுகவும் பிஜேபியும் எதிர்ப்பே கிடையாது, சும்மா டுபுக்கு வேலை அது. மோரோவர் நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டீங்க. யார்? டிவிக்கே தம்பி விஜய் உண்மையான பிஜேபி எதிர்ப்பாளர் நீங்கள் தான் அப்படின்னு ஒரு இமேஜை உருவாக்கிட்டீங்க. அதனால தான் சிறுபான்மையினர்லாம் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போது யார் உண்மையான பிஜேபி எதிர்ப்பாளருங்கிற ஒரு ஷோவை பண்ண வேண்டியது இருக்குது. ரைட்டு. அப்புறம் இந்த நம்ம சனாதனத்தை ஒட்டி ஒரு மேட்ரு 2023 ஆல் இண்டியா லெவலில் எல்லா ஸ்டேட்லேயும் கேஸ் போட்டிருந்தாங்க சனாதனத்தை பற்றி பேசி. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ஒரு இடைக்கால நிவாரணம் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த இடைக்கால தடையில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவர் எங்கேயும் சனாதனத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. இப்போ சட்டசபையில் பேசியிருக்காரு தம்பி உதயநிதி, இங்கே தான் திமுக நிற்குது, எங்கேயுமே பேசக்கூடாது. ஓகேங்களா? அதை தான் அந்த சுப்ரீம் கோர்ட்டு இன்ட்ரீம் ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்கு, ஸ்டே வாங்கி வச்சுருக்கிறாங்க. அப்போ சட்டசபைக்குள்ளே பேசினா எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. அவர் வெளியே பேசினா அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும். இதுதான் திமுக. இது நம்ம ஸ்டாலின் சொல்லுவார்ல, நம்ம முதலமைச்சர் சொல்லுவார்ல, பழைய முதலமைச்சர், இதுதான்டா திமுக பாரு. அது கூட மீம்ஸாக வருமா? உண்மையில அதுதான். அவங்கள்ட்ட இருக்கிற அந்த லாயர் டீமு, இன்டெலெக்சுவல்ஸு, அது வேற லெவலுங்க.
திமுகலாம் யாரும் அழிக்க முடியாது. நான் திமுக காரன் கிடையாது, பயங்கர திமுக எதிர்ப்பாளர். பட் ஐ அட்மையர் திமுக. பிஜேபி திமுக இதுதாங்க இன்னைக்கு ஆல் இண்டியா லெவலில் தப்போ ரைட்டோ பிடிக்குதோ பிடிக்கல, தே ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள். அந்த ரெசிலியன்ஸ், அவங்க இருக்கிற ஸ்ட்ராட்டஜி, அவங்கள்ட்ட இருக்கிற என்ன சொல்கிறது நெட்வொர்க் எல்லாமே ஓகே. ஸோ அவர் பாட்டு சட்டசபையில் போயிட்டு சனாதன பற்றி தவறாக பேசி முடிச்சிட்டாரு. சரி, இப்போது உங்கள் எம்எல்ஏ மதுரை எம்எல்ஏ முஸ்தாஃபா அவர் ஏன் சனாதனத்தை பற்றி ஒளிப்போன்னு பேசுகிறாரு? எனக்கு ஒன்று புரியலை. இப்போ இந்த சனாதனத்தை பற்றி பேசுறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் ஆட்சிக்கு இப்போ தமிழ்நாட்டு அரசு கஜானாக்கு பணம் வரப்போதா, இல்லை உங்களுக்கு வேறு நல்ல பேர் கிடைக்க போதா? ஏன் நீங்கள் தான் நரேந்திர மோடி பெரிய அழைக்கிறீங்க? உடனே நாளைக்கே அண்ணாமலை பிரச்சனை பண்ணுவார், உடனே பிஜேபி ஈகோ சிஸ்டம் பூரா இதுக்கு இறங்கி வேலை செய்யும். இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் பிஜேபிக்கு நீங்கள் வலு சேர்க்குறீங்க, செவனே விட்டு அது பாட்டு இருக்கும். இப்போ அண்ணாமலைக்கு எதை வச்சுலாம் பாலிடிக்ஸ் பண்ணலாம் பார்த்துட்டு இருப்பார், இதனால 2 மாதிரி கொடுக்குறீங்க. அதே மாதிரி இவர் மதுரை எம்எல்ஏ, உங்கள் எம்எல்ஏ டிவிகே எம்எல்ஏ முஸ்தாஃபா சொல்லியிருக்காரு இல்லையா, தம்பி விஜய் நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று எங்கள் கட்சி நிலைப்பாடு அதான் சொல்லணும், அப்படி இல்லைனாக்க அது அவரோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லணும், இல்லை நான் அதை ஆமோதிக்கிறேன், நான் அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லணும், இல்லை நாங்கள் அதை எதிர்க்கிறோம், நாங்கள் அதை உடன்படலை, அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கணும். ஆனால் நீங்கள் திருப்பரங்குன்ற விஷயத்தில் மாதிரி அமைதியாக இருந்து மன்மோகன் சிங் மாதிரி நல்ல பிள்ளையா இருக்கணும்னு வச்சுக்கோங்கனாக்க ஃபார் லாங் ரன் யூ கேனாட் கோ ஃபார் அ லாங் ரன் லைக் திஸ். கண்டிப்பாக இது பேக் ஃபயர் ஆகும். டோன்ட் திங்க் பீப்புள் ஆர் ஃபுல். உங்களை நம்பி ஓட்டளிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் மேலே ஒரு பயங்கர இமேஜ் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எம்மதமும் நம்மதம். நீங்கள் பியூட்டிஃபுல் புல்லரிக்குது. எனக்கு கேட்கும்போதே அதெல்லாம் இப்படிலாம் யாராவது சொல்ல மாட்டாங்களா? இந்த பிரச்சனை, இந்த மாதிரி சீப் பாலிட்டிக்ஸ் ரிலீஜியன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்களே, ஒளியாக தான் நினச்சிட்டு இருக்கோன்னு நீங்கள் சொன்னீங்க. எம்மதமும் சம்மதம் சொல்கிறது சும்மா, அது அரசியல் டாக்கு. எம்மதம் நீங்கள் பாருங்கள், பியூட்டிஃபுல். அதே மாதிரி நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, என்னுடைய முகம்தான் இந்து முகம், என்னுடைய முகம்தான் இஸ்லாமிய முகம், என்னுடைய முகம்தான் கிறிஸ்தவ முகம். அதை நாங்கள் நம்புகிறோம், நம்பி தான் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, நாங்களும் ஓட்டு போட்டிருக்கிறோம். ஆனால் இப்படி உங்கள் எம்எல்ஏ சொல்லும்போது நீங்கள் அமைதி காத்தீங்கன்னாக்க திஸ் இஸ் நாட் குட் ஃபார் யூ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஎம்கே பண்ண ஒரு காமெடி ஒன்று புரியல. ஃப்ளோர் டெஸ்ட் நடக்குது இல்லை, ஒரிஜினல் அதிமுக அண்ணன் எடப்பாடி எதிர்த்து வாக்கு போட்டார்ல, ஏன் திமுக எதிர்த்து வாக்கு போடாமல் வாக் அவுட் பண்ணாங்க? இது மறைமுகமாக அந்த எதிர்வினை ஆற்றுற வீரியத்தை குறைச்சிருமே. இப்போ இவங்க எதிர்த்து வாக்கு அண்ணன் எடப்பாடி போட்ட மாதிரி எதிர்த்து வாக்கு போட்டிருந்தா இன்னும் எம்எல்ஏக்கள் குறைஞ்சிருக்குமே. இப்போ பாருங்க 144 இருக்கு டிவி கேக்கு, எதிரணியில் வெறும் 22 தான் இருக்கு. 4 மடங்கு 5 மடங்கு அதிகமாக இருக்கு. இதில் உள்ள சூட்சமம், திமுகவுடைய சூட்சமம் கண்டிப்பாக திமுக சும்மாலாம் செய்யாது. ஏன் வாக் அவுட் பண்ணாங்க, ஏன் எதிர்த்து வாக்கு போடலை? உண்மையாக எனக்கு புரியல. அது என்ன ராஜதந்திரமோ என்னமோ புரியல. அதுக்கப்புறம் நம்ம பழக்கருப்பையா இருக்கார் இல்லையா, சூப்பர், ஒரு நல்ல ஒரு பழுத்த அரசியல்வாதி. ஓகேங்களா? மேடம் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு ட்ரிப் எம்எல்ஏ கூட இருந்தார், துறைமுகத்தில் நினைக்கிறேன். ஓகேங்களா? அவர் ஒரு கான்செப்ட், ஒரு தியரி ஒன்று சொல்கிறாரு. அது அவராக சொல்கிறாரா, யாராவது சொல்லி சொல்கிறாங்களா தெரியல. அது மேலோட்ட பார்க்கும்போது நல்லதாக இருக்குது, இல்லை அதில் தான் விஷமம் இருக்கான்னு தெரியாது. அவர் என்ன சொல்கிறாரு, உண்மையிலேயே தம்பி விஜய் தூய சக்தியாக இருந்தால் இந்த ஊழல்வாதிகள், அதாவது நம்ம சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், அப்புறம் எஸ்பி வேலுமணி, அப்புறம் நம்ம லீமாராஸ் மேடம், இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நாளைக்கு இவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தோ, இவங்க மந்திரி பதவி கொடுத்தோ, இல்லை மந்திரி பதவி வந்தான்னாக்க உண்மையிலே ஆபத்து தான். அவங்கெல்லாம் எப்படி சும்மா இருப்பாங்க, தப்பு பண்ணாமல் இருப்பாங்களான்னு தெரில எனக்கு. அவர் என்ன சொல்கிறாருனாக்க, நீங்கள் அவங்க தயவில் ஆட்சி பண்ணுறதை விட நீங்கள் கவர்னர் போய் சந்தித்து நான் ரீஎலெக்ஷன் போகிறேன், ஏன்னா பெரும்பான்மை இருக்கிறவங்க அப்படி சொல்லலாமா, கவர்னர் கண்டிப்பாக செஞ்சாகணுமா ஒரு கூடி சீக்கிரத்தில். ஸோ நான் இதை மாதிரி ஊழல்வாதிகளை வச்சு ஆட்சி நடத்துறத விட நான் ரீஎலெக்ஷன் போயிட்டு மெஜாரிட்டி மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் இமேஜும் வளரும், நீங்களும் நல்லாட்சி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அதில் லாஜிக் இருக்க தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே உள்குத்து என்ன அது எனக்கு தெரியாது. பாய்.